இந்த அவரை மொச்சை இருக்குல்ல, அவரை மொச்சை, அதுக்கு மேல ஏன் நூலு போட்டு தச்சது மாதிரி இருக்கு தெரியுமா? அதுக்கு ஒரு கதை இருக்கு, சொல்றேன். ஒரு நாளு ஒரு பாட்டி மண் அடுப்புல சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா. அடுப்புல வச்சிருந்த தண்ணி கொதிச்சப்ப, அதுக்குள்ள கொஞ்சம் காய்கறிகள போட்டா, அதுல கிடந்த ஒரு மொச்சை, அவரை மொச்சை ஒண்ணு, கொதி தாங்க மாட்டாம சட்டியில இருந்து லபக்கட்டின்னு வெளியே குதிச்சுட்டு வந்து, "என்ன வேக வைக்காத, வேண்டாம் என்னைய சமைக்காத" அப்படின்னு கத்துன்னு கத்துச்சு. பாட்டியோ, "ஏய் எடுபட்ட மொச்சை, நீ மரியாதையா பழையபடி சட்டிக்குள்ள போறியா, இல்ல அப்படியே உன்னைய நசுக்கு நசுக்கு நசுக்கி விட்டுறவா" அப்படின்னு மிரட்டுனா. ஆனா மூதாட்டியோட உத்தரவை அந்த மொச்சை கேட்கல. அங்கிருந்து வேகமா ஓட்டம் பிடிச்சிருச்சு. அப்போ, "நில்லு நில்லு ஓடாத, நானும் வர்றேன்" அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. அவரை மொச்சை திரும்பி பார்த்துச்சு. அப்படி கத்துனது யாரு தெரியுமா? எரிஞ்சுகிட்டு இருந்த ஒரு கங்கு கறிக்கட்டை தான். "அடுப்புக்குள்ளேயே இருந்தா எனக்கு மூச்சு முட்டுது, அதனால நானும் உன்னோட வெளி உலக பார்க்க வர்றேன்." "சரி சரி வா போலாம்" அப்படின்னு கிளம்பிச்சுங்க. "வெளி உலக பார்க்க போறீங்களா? அப்படின்னா நானும் வர்றேன்னு" பக்கத்துல கிடந்த ஒரு வைக்கோல் செருகுன்னு கிளம்பிருச்சு. அது நானும் வர்றேன்னுச்சு. "சரி சரி வா, நீயும் வா போலாம்" அப்படின்னுட்டு மொச்சையும் கங்கு கறிக்கட்டையும் வைக்கோல் சருகும் கூட்டா சேர்ந்து கிளம்பிருச்சு. 3 பேரும் நடந்து போயிட்டு இருந்தப்ப சாலையில ஒரு இடத்துல ஒரு சின்ன விரிசல் வந்துருச்சு. அந்த இடத்துல தண்ணீர் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. "இனிமே நாம போக முடியாது, நம்ம அடுப்புக்கே போயிடலாம்" அப்படின்னு கங்கு கறிக்கட்டை சொல்ல, "அப்படின்னா நானும் எரியிற அடுப்புக்குள்ள போய் உட்காந்துக்கிறேன்" அப்படின்னு அந்த அவரை மொச்சை சொல்ல, உடனே மோட்டிவேஷன் டாக் கொடுத்துருச்சு வைக்கோல் சருகு. "நண்பர்களே, சோர்ந்து விடாதீர்கள், நான் இந்த விரிசலுக்கு பாலமாக இணைப்பாக இருக்கிறேன். நீங்க 2 பேரும் என் மேலே ஏறி அந்த பக்கமாக நடந்து போங்கள்" நம்பிக்கை ஊட்டியது, மோட்டிவேஷன் டாக் போட்டது அந்த வைக்கோல் சருகு. முதலில் அவரை மொச்சை மொச்சக்கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு வைக்கோல் சருகு மேல ஏறி விரிசலின் மறுபக்கத்துக்கு போயிருச்சு. அடுத்தது கங்கு கறிக்கட்ட முறை. அது பாலமா இருந்த வைக்கோல் சருகு மேல ஏற காலை வச்சது பாருங்க. கங்காச்சா, அனல் கங்காச்சா, நெருப்பு கங்காச்சா, உடனே தீப்பிடிச்சு துபு துபு துபுன்னு எரிஞ்சு வைக்கோல் சருகும் கங்கு கறிக்கட்டையும் சேர்ந்து தண்ணிக்குள்ள விழுந்துருச்சுங்க. தண்ணி பட்டதுமே தன் மேல எரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த நெருப்பு உஷ்ன்னு ஒரு சத்தம் போட்டுச்சு பாரு. சத்தம் போட்டுக்கிட்டே அணைஞ்சிச்சு பாரு. அப்படியே பெருமூச்சு விட்டுச்சு அந்த கங்கு கறிக்கட்டை. தண்ணி பட்டதுமே உஷ் உஷ்ன்னு அந்த சத்தம் வந்துச்சுல்ல. அந்த வேடிக்கையான வினோதமான சத்தத்தை கேட்டு அவரை மொச்சைக்கு சிரிப்பு தாங்க முடியல. தாங்க முடியாத சிரிப்பு. சிரி சிரின்னு சிரிப்பானியா சிரிச்சு வயித்த புடிச்சுக்கிட்டு விடாம பலமா சிரிச்சதுனால என்னாச்சு தெரியுமா? அவரை மொச்சை வயிறு வெடிச்சு செதறி போச்சு. ஐயையோ, இப்படி சிரிச்சு சிரிச்சு என் வயிறு வெடிச்சு போச்சே, என்ன பண்றது அப்படின்ட்டு வயித்த அள்ளி எடுத்து புடிச்சுக்கிட்டு ஒரு தையல் கடைக்காரங்கிட்ட ஓடிச்சு அந்த அவரை மொச்சை. வயித்த தச்சு விட சொல்லி மன்றாடி நின்னுச்சு. அந்த தையல்காரனும், இதுதான்டா நமக்கு சாக்குன்னு ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் மாதிரி தன்னை நினைச்சுக்கிட்டு அந்த அவரமொச்சையோட வேண்டுகோளை ஏத்துக்கிட்டு ஒரு தடிச்சமான ஒரு வெள்ளை நூலை வச்சு தாறுமாறா தச்சு தச்சு விட்டு விட்டாராம். அதனாலதான் இப்ப புரியுதா? அவரை மொச்சை மேல நூல் போட்டு தச்சது மாதிரி வெள்ளையா இருக்கே எப்படின்னு. இந்த நாட்டுப்புற கதையின் கருத்து என்னவென்றால், அடுத்தவன் துன்பப்படுவதை பார்த்து நீ சிரிப்பானியாக சிரிக்க கூடாது. அப்படி சிரிச்சீங்கன்னா வயிறு வெடிச்சு போயிரும். ஆபரேஷன் பண்ணித்தான் தைக்க வேண்டி வரும். அப்புறம் வயிறு மேலே அவரை மொச்சைக்கு மாதிரி வெள்ளை கோடு தெரியும். பரவாயில்லையா?